தமிழக அரசின் வறட்சி நிவாரண அறிவிப்பு ஏமாற்றமும் அதிர்ச்சியும் அளிப்பதாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எங்களுக்கோ யானை பசி, அரசு கொடுப்பதோ சோளப்பொறி. இது எப்படி எங்களுக்கு சரியா வரும்? கேட்டால் அரசு சொல்லுகிறது வரி தள்ளுபடின்னு. வரி எவ்வளவு கட்டுறோம்? 5 ரூபா ஏக்கருக்கு. இது நாங்கள் கட்டிட மாட்டோமா? வரியை ஒரு பெரிய செலவாக சொல்கிறாங்க. அவர்கள் அதிர்ச்சியிலும் தற்கொலையிலும் இறந்திருக்கின்றார்கள். அந்த விவசாயிகளுக்கு போதுமான நிவாரணம் அனைத்து விவசாயிகளின் குடும்பங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். இப்போது அறிவித்திருக்கும் எண்ணிக்கை குறைவானது. தற்கொலை செய்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கும் அதிர்ச்சி மரணங்களுக்கு ஆளாகிற விவசாயிகள் கிட்டத்தட்ட 170 பேர் எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. 17 பேருக்கு வழங்கப்படுவதாக அறிவிப்பது விவசாயிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. மாநில அரசாங்கமே பயிர்க்கடன் ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபா ஸ்கேலாக போய் நான் தர்றாங்க. 25,000 ஒரு ஏக்கருக்கு செலவாகுதுன்னு ஒத்துக்கிறாங்க. எனவே 25,000 ரூபா நாங்கள் இழப்பீடு கேட்டால் ஒரு 5,000 சில்லற ரூபா சொல்லியிருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மறுபரிசீலனை செய்யணும். விவசாயிகளுக்கு அறிவித்திருக்கிற நிவாரணம் அது நிவாரணமே இல்லை. இது கண்துடைப்புன்னு கூட சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக எங்களை ஏமாற்றுவதாகவே இருக்கிறது. எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு எந்த விதமான நிவாரணம் இல்லை என்பது இழப்பை விட மிகுந்த வேதனை அளிக்கிறது. விவசாயி இறந்து போனவங்களுக்கு 10 லட்சமோ, விவசாயி ஏக்கர் ஒன்றுக்கு 30 லட்சமோ அவசியம் அரசு செய்யணும். வேலை இல்லாத தொழிலாளருக்கு மாதம் ஒன்றுக்கு 5,000 அவங்களுக்கும் கொடுக்கணும்.